நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் SRMT சந்திரசேகரனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் SRMT சந்திரசேகரன் தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் சங்ககிரியில் அதிமுக சட்டமன்ற தேர்தல் அலுவலக பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என மக்களை உற்சாகப்படுத்தினார். மேலும் தாம் 2000 கோடி ரூபாய் நிதி அளித்ததாக திமுக கூட்டணி வேட்பாளர் பொய்யான பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அதிமுக அரசு செய்த பல திட்டங்களை திமுகவினர் செய்ததாக பொய் பிரச்சாரம் மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இணைந்து வீடு வீடாக சென்று அந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ இந்த தொகுதிக்கு 2000 கோடி ரூபாய் நிதியை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று மக்கள் மத்தியில் ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார். சுற்றுச்சாலை என்பது அன்றைய தினம் அம்மா இருக்கின்ற போது அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போது அந்த ராசிபுரம் சாலையிலிருந்து சங்ககிரி செல்வி சாலை முக்கால்வாசி நாம் போட்டு முடித்து விட்டோம். ஏதோ இவர்கள் ஆட்சியிலே கொண்டு வந்ததை போல இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நில எடுப்பு பணியும் நம்முடைய ஆட்சி காலத்திலேயே முடிந்து விட்டது. அதுக்கு பின்னால் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. ஆட்சி மாற்றம் நடைபெற்றதுக்கு பின்னால் இருக்கின்ற பணியை முடித்திருக்கின்றார்கள். ஆக இதையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொல்லி நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் கொடுத்த அத்தனை திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே செயலர் கூட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். இங்கே வந்திருக்கின்ற கலைக்கல்லூரி கோயில் நிதியிலிருந்து செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இன்றையிலிருந்து அந்த பணியை நாம் தொடங்கி இந்த 20 நாட்கள் தொய்வில்லாமல் பணியாற்றி மீண்டும் ராஜேஷ் அவர்கள் சொன்னதை போல திருச்செங்கோடு தொகுதியை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திலே கோட்டை என்று தெரிவிக்கின்ற வகையில் நாம் செயலாற்ற வேண்டும். அதே போல நமது பொதுச்செயலாளர் அவர்கள் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் வருகின்ற 18ஆம் தேதி பத்திரிகையில 3 மணி என்று போட்டிருந்தார்கள். இப்பொழுது அண்ணன் அவர்கள் எங்களிடத்திலே பேசி காலை 9 மணிக்கு வருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையால் நாம் அந்த 9 மணிக்கு அனைவருமே வரவழைத்து பாரத பிரதமர் வர இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு தேதிகள் மாற்றம் காரணமாக இப்பொழுது வருவதற்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்பாக தான் தொலைபேசியை தொடர்பு கொண்டு காலை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நான் பின்னால் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்றேன். ஆக எல்லாருமே தோழமை கட்சி எல்லாம் ஒருங்கிணைந்து அதே போல மற்ற தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் வந்தார் என்று சொன்னால் அவரையும் நாம் அரவணைத்து எந்த பகுதியில் ஒரு பகுதியில் இங்கே சென்றால் வேறொரு பகுதியில் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற வகையில் நாம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு